உதயகுமார் தேவராஜோட மாமா தான் இந்த ஏசிபி அலுவலகத்தில் இருந்த உயர் அதிகாரி பழனியப்பன். இவ்வளவுதான். அது வருது விசாரணைக்கு கொண்டு வந்தீங்கனால எல்லாமே வந்துருப்பா. இதெல்லாம் தெரிஞ்சிச்சப்பா, அவங்களுக்கு எல்லாம் தெரியுதப்பா. அங்க யார் இருந்தாங்க அப்படின்னா ரமேஷ் ஐயா கூட இருந்தார். அதைத்தான் எழுதி கொடுத்தேன். அது நடந்த உண்மைங்க ஐயா. 2008 சுந்தரம்மாள், தேன்மொழி, தேவராஜ், உதயகுமார் ஆகியோர் நால்வரும் திட்டம் தீட்டி தேவராஜுக்கு சொந்தக்காரரான திரு பழனியப்பன் ஐயாவை வைத்து பட்டம் வாங்காமல் விஞ்ஞானி என சொல்லக்கூடாது என அடித்தார்கள். என்னது அடித்தாங்க? ஒன்றும் இல்லை. பட்டம் வாங்கினியா நீ? பிஹெச்டி பட்டம் வாங்கினியா? அப்பத்தாடா நீ விஞ்ஞானின்னு சொல்லணும். இல்லைன்னா உரையடா, உன்னை லாக்அப் குள்ள வைப்பேன்டான்னு அடித்தார். அது தப்பு தானே? விஞ்ஞானின்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்கிறாங்க. நாயுடு நினைச்சு சொல்கிறாங்க, ஆராய்ச்சின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்னை கூப்பிட்டு அடிப்பியா? என்னையா கொடுமை? காவல்துறை எந்த அளவுக்கு இருக்குது? 2008 குற்றவாளிகளுக்கு சாதகமாக தான் காவல்துறை நடந்திருக்குது. அப்புறம் ஏசிபி அலுவலகத்தில் காலை 8:30 சென்றேன். அங்கு இருந்த அதிகாரி என்னை விசாரித்தார். வாங்க, என்ன எதுக்கு வந்தீங்க அப்படி ரமேஷ் ஐயா கூப்பிட்டு கேட்டார். அப்போ கேட்கும்போது நான் இந்த மாதிரி ஐயா கூப்பிட்டான், இங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்ததுங்க ஐயா, விசாரணைக்கு வாங்கன்னு சொன்னாங்க, அதனால் வந்தனுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். அப்படிங்களா? அப்போ ஏசிபி ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டுருப்பாங்க, நீங்கள் என்ன வேலை செய்யுங்க? டியூஷன் நடத்தி பிழைக்கணுங்க, ஆராய்ச்சி பண்ணுறனுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்ததெல்லாம் காமிச்சேன். உடனே அவர் காப்பி வாங்கி தந்தார். அந்த இடத்தில் அதிர்ச்சியான தகவல் நடந்தது. நாங்கள் காப்பி சாப்பிட்டு இருக்கிறோம். யார்? ஐயா எனக்கு காப்பி, ரமேஷ் ஐயா எனக்கு காப்பி வாங்கி தர்றாரு. அப்போது எங்கள் அக்கா பிள்ளையும் 2 பேர் வந்தாங்க. 2 பேர் வந்தோடனே உள்ளே வர்றாங்க அவங்க தான். ஆனால் அப்பவும் இந்த மரமண்டை கெட்டல் நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, யாரையும் குடியை கெடுக்கிறதுக்கெல்லாம் நான் போகலை. நான் நாட்டை விஞ்ஞானத்தில் உச்சத்துக்கு கொண்டு போகணும்னு போனேன். இவங்க அதுக்கு உள்ள. அப்போது என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு பக்கத்தில் இருக்கிற சேரில் உட்கார்ந்தாங்க. எந்திரில மேலே நாங்கள் இதே எந்திரில மேலே அங்கே போய் உட்கார்ந்தாங்க. அந்த போய் கீழே உட்காருவாங்க. சமணங்கள் போட்டு உட்காந்துட்டாங்க. உடனே என்னட்டாங்க, சமணங்கள் போட்டுக்கணும், குத்த வச்சு உட்காருனாங்க. மூஞ்சி பார்த்த உடனே காவல்துறை அதிகாரிக்கு என்ன தெரிஞ்சிருக்குது? இவங்க குற்றவாளிகள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதுதான் காவல்துறை அதிகாரி. அதே